தமிழ் பேசும் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவோட கண்டென்ட் என்ன அப்படின்னா, நமக்கு யூஸ்வலாக நிறைய பேருக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா, நம்ம வீடு கட்டும்போது எந்த ஸ்டேஜஸில் நம்ம ஒரு ஸ்மார்ட் ஹோம் நம்ம பண்ணணும் அப்படின்னா எந்த ஸ்டேஜஸில் அதுக்கான டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்ஸ் வருது. நம்ம எந்த மாதிரி டைமில் எடுக்கலாம் அப்படின்னா, ஒர்ஸ்ட் கேஸாக நம்ம அட்லீஸ்ட் வீட்டில் நம்ம எல்லாமே வாலில் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் சுவிட்ச் பாக்ஸஸ் பதிக்கிறதுக்கு எலக்ட்ரீஷியன்ஸ் எங்கெங்கே பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு காடி எடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேஜஸுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம எக்ஸாக்டாக பிளான் பண்ணிவிட்டு எங்கெங்கே என்னென்ன சுவிட்சஸ் வேணும், எவ்வளோ மாடியூல்ஸ் அப்படிங்கிறதெல்லாமே எக்ஸாக்டாக நம்ம பிளான் பண்ணிட்டு பண்ண முடியும். அது மாதிரியும் பண்ணலாம். அப்படி இன்கேஸ் நீங்கள் ஃபுல்லாகவே ஹோமே ஃபுல்லாகவே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சு ஹவுஸ் வார்மிங்கே பண்ணிட்டா கூட நம்மளால் ஸ்மார்ட் ஹோம் பண்ணிக்க முடியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது யூஸ்வல் இந்தியன் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லெக்ராண்டில் 8 மாடல் சுவிட்ச் பாக்ஸஸ். இது இப்போ நமக்கு யூஸ்வலாக என்னென்ன சைஸஸில் நமக்கு சுவிட்ச் பாக்ஸஸ் வருது அப்படின்னா, இந்தியன் ஸ்டாண்டர்டில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 4 மாடியூல், அதுக்கப்புறம் 6 மாடியூல், அதுக்கப்புறம் 8 மாடியூல், அதுக்கப்புறம் 12 மாடியூல், அது மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் நமக்கு சுவிட்ச் பாக்ஸஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இது என்ன சைஸ் அப்படின்னா இது ஒரு 8 மாடியூல் லெக்ராண்டோட ஒரு சுவிட்ச் பாக்ஸஸ் இது. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னா இதை நம்ம ஆட்டோமேஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று இதை நம்ம கழட்டிட்டு சேம் சைஸுக்கு இருக்கக்கூடிய டச் சுவிச்சஸ் அப்படியே நம்ம போட்டு இந்த இடத்த நம்ம அப்படியே ஆட்டோமேஷன் எடுத்துகிட்டு வரலாம். அது ஒரு மெத்தடு. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு இது சேம் ரெட்ரோஃபிட் மாடலில் இதே சேம் மாடல்லே எனக்கு ஆட்டோமேஷன்ஸ் இன்கார்பரேட் பண்ணி எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி மாடியூல்ஸை நம்ம சுவிட்ச் பாக்ஸஸுக்கு பேக் பாக்ஸஸில் நம்ம பின்னாடி போட்டுட்டு நம்ம ஆட்டோமேஷன் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லா கண்ட்ரோல்ஸையுமே நம்ம ஃபோன்லேருந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். மேனுவலாக நம்மளால் சுவிச்சஸ்லேருந்தும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இந்த மாடியூல்ஸை நம்ம பண்ணும்போது பேக் பாக்ஸஸில் ஸ்பேசஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த ஒரு மாடியூலை பின்னாடி இன்ஸ்டால் பண்ணுறதுல ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே நம்ம காடி எடுத்து இந்த பேக் பாக்ஸஸ் எல்லாம் நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணும்போதே அப்போது கொஞ்சம் டெப்த்து கொடுத்து நம்ம அந்த பாக்ஸஸை நம்ம பதிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி மாடல்ஸை நம்ம பின்னாடி போட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மாடல்ஸ் நம்ம பின்னாடி போடும்போது மாடல்ஸில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. சிங்கிள் சேனல், 2 சேனல், 4 சேனல்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு 4 சேனல் மாடல் அப்படின்னா நீங்கள் இதில் 4 ஒரு லோட் கேபிள்ஸ் இல்லைன்னா 4 சர்க்கியூட்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு 8 லைட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் 4ஆக பிரிச்சிங்க அப்படின்னா 2 லைட்ஸு. ஸோ 4 சர்க்கியூட்ஸாக கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா எல்லா லைட்ஸுமே ஒரு சேனலில் கொடுத்துட்டு ஃபேனுக்கு ஒரு சேனல், இல்லைனா வேறு ஏதாச்சும் டெக்கரேஷன் லைட்ஸ், சேனல் லைட்ஸ், ஹேங்கிங் லைட்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஒரு சேனல், அந்த மாதிரி நம்ம கொடுத்து செப்பரேட் பண்ணி நம்ம போடலாம். ஸோ அதிகபட்சமாக ஒரு பாக்ஸுக்கு பின்னாடி நம்ம 4 சேனல் இல்லைன்னா 2 சேனல் மாதிரி டிஃப்ரெண்ட் மாடல்ஸை நம்ம போட்டு எவ்வளோ சுவிச்சஸ் இருந்தாலுமே நம்மளால் எடுத்துகிட்டு வந்துக்க முடியும். இப்போ இதுக்கு பின்னாடி மாடல்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. இது எப்படி நம்ம மேனுவலாகவும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், எப்படி நம்ம மொபைலில் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு ஃபோக்கஸ் லைட் இருக்குது. இப்போ ஃபோக்கஸ் லைட் ஆனில் இருக்குது. இதை ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மல் சுவிச்சஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆஃப் ஆகிடுச்சு. அதே மாதிரி நான் திருப்பி இந்த நார்மல் சுவிச்சஸில் தான் ஆன் பண்ணுறேன். இப்போ நம்ம மொபைல்லேயும் நம்ம இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோக்கஸ் லைட் ஆனில் இருக்குது. இப்போ நான் ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபோன்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் திருப்பி ஆன் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு பின்னாடி நீங்கள் மாடல்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா நம்மளால் மேனுவலாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், ஃபோன்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மித்த அலெக்ஸா, கூகுள் ஹோம், இந்த மாதிரி சிரி, இந்த மாதிரி எந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருந்தாலும் நம்மளால் இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் மாடல்ஸ் காட்டணும் பார்த்தீங்களா. இப்போ இந்த மாடல்ஸை செப்பரேட்டாக நம்ம இதுக்கு பின்னாடி இன்ஸ்டால் பண்ண முடியாது. இந்த மாதிரி மாடல்ஸ் இருக்கும். உங்களுக்கு வீட்டில் எங்கெங்கெல்லாம் சுவிட்ச் பாக்ஸஸ் இருக்கும், நமக்கு எங்கெங்கெல்லாம் நமக்கு ஆட்டோமேஷன்ஸ் தேவைப்படுதோ அங்கே எல்லாமே நம்ம மாடல்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த மாடல்ஸ் எல்லாமே ஒரு மெயின் ஹப்போட கனெக்ட் ஆகும். ஸோ அந்த ஹப் மூலியமாக தான் நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி மாடல்ஸ் நம்ம பின்னாடி இன்ஸ்டால் பண்ணுறோம் இல்லையா, உங்களுக்கு ஒரு டவுட் வரும். என்னென்னா, இந்த மாதிரி மாடல்ஸ் எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு டவுட் வரும். இது டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. எப்படின்னா, சில மாடல்ஸ் உங்களுக்கு வைஃபைல ஒர்க் ஆகும், சில மாடல்ஸ் ஜிக்பி, Z-Wave, அப்படி இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு ப்ரோட்டோகால் வரப்போகுது, மேட்டர் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸில் இது ஒர்க் ஆகும். ப்ரோட்டோகால்ஸுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வைஃபை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது லிட்டில் பிட்
உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சில் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் அதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ஜிக்பி Z-Wave அப்படிங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் ஆனால் அதில் அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. உங்களுக்கு ப்ரோட்டோகால்ஸுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து மாடல்ஸோட ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதே மாதிரி அதோட குவாலிட்டி உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அது உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிவிட்டு எந்த மாடல் போட்டால் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குமோ அந்த மாடலை வந்து நம்ம போட்டு நமக்கு வேணுங்கிற ஆட்டோமேஷன்ஸை வந்து நம்மளால் இன்கார்பரேட் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சஜஷன்ஸை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.